Hello everyone, this is Keerthana, Assistant Professor, Department of Commerce. Today I am here to present a DT-based delivery video on the subject Macroeconomics for Decision Making for the class First MCOM. Today students are going to present a DT-based video on the topic unemployment. Before that, I would like to share about design thinking. Design thinking is an iterative nonlinear process which focuses on a collaboration between users and designers. It brings an innovative solution to life based on how real users think, feel, and behave. This is a human-centered design process consisting 5 stages: empathize, define, ideate, prototype, and test. ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ எம்பத்தைஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இஸ் அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு பேசிக்காக ஞாபகம் வருது COVID-19 மெனி ஆஃப் தெம் ஹாவ் லாஸ்ட் தேர் ஜாப்ஸ். ஸோ அப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். அதாவது என்ன இஷ்யூ, வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதாவது டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐடியேட். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம், அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம், அதுக்கான ஐடியாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது ஒர்க் இல்லை, ஓகே. இப்போ வந்து COVID-19 அவங்க ஒர்க் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஒர்க்கு அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சர்ச் பண்ணி மேபி இப்போ அவங்க ஜாபில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் தோணியிருக்கும். அதான் இப்போ ஆஃப்டர் COVID-19 பேக் டு நார்மல் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எங்கெல்லாம் நம்மளால் ஒர்க் போக முடியும், லோ சேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு ஒர்க்குன்னு இருந்தால் அது நமக்கு ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப். இப்போ ஒரு ஒர்க்கு அவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டோடு அதில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ பிஃபோர் தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ப்ளேஸில் வந்து அவங்க ரெஸ்யூம்ஸ் கொடுக்கலாம். அன்ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் நிறையா நியர்பை இருக்கிறவங்கக்கிட்டலாம் சொல்லி வாட் எவர் ஒரு ஒர்க்குக்கு அவங்க வந்து ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ரோட்டோடைப். நெக்ஸ்ட்டு டெஸ்ட். ஸோ இப்போ அவங்க ஒரு ஒர்க்கை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இப்போது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்டிங் ப்ராசஸில் சக்ஸஸ் ஆனவங்க தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க பர்சன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட், அதாவது எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸில் இருந்தும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் என்ஜாய் த வீடியோ. Good morning all. Today we are going to discuss about design thinking. Design thinking is nothing but solving a problem through innovative ideas. Design thinking includes 5 major steps, and the first step will be empathize, second step will be define, third step will be ideate, and fourth step will be prototype, and fifth step will be testing. Testing on peoples. So today in today's topic we want to discuss about unemployment through design thinking, innovative ideas. Empathize. And I understood that experiences, challenges and the need of unemployment individuals. So இப்போ வந்து என்ன எம்பத்தைஸ் பண்ணியிருக்கேன்னா, சர்வே மாதிரி ட்ரை பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் மேஜராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எம்பத்தைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து the second is define. Define the problem in a human-centered way, focusing on specific pain points. For instance, how might we equip individuals to meet the demands of today's job market. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Okay, I am Hasan. I am here to discuss about the point ideate. நம்ம ஐடியேட்னா இப்போ நம்ம அவங்க சொல்லியிருந்தாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போ ஸ்பேஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது நம்ம ஐடி ஜாபே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அன்எம்ப்ளாய்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம ஐடி ஜாப் போனோம்னா அவங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும், தென் டெக்னாலஜிக்கல் நாலேஜ் வேணும், தென் சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஐடி ஃபீல்டுக்கு என்டர் ஆக முடியும். ஸோ நம்ம கார்பரேட் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னா இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணலாம், ஸோ ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்கலாம், தென் கிளாஸஸ் ஃப்ரீயாக எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா அன்எம்ப்ளாய்ஸாக இருக்கிறவங்க
அவங்களுக்குலாம் நம்ம ஃப்ரீ நாலேஜ் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு அடுத்து அவங்க ஸ்கில்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம ஐடி ஃபீல்டில் என்டர் பண்ணணும். ஃபோர்த் டைப் வந்துட்டு ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அதை கமெண்ட் பண்ண வச்சுட்டு முன்னாடி வந்துட்டு அது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இவங்களோட வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி பேச வச்சோன்னா அவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் மென்டார்ஷிப், அது அவங்க எல்லாருமே வந்துட்டு சீனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பேசினா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜாப் ஃபேர் அப்படிங்கிறது. ஜாப் ஃபேர்னா வந்துட்டு நிறைய பேர் அன்எம்ப்ளாயாக இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு இந்த ஜாப் ஃபேர் மூலமா வந்துட்டு அவங்க வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆனாங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு நல்லா ஒர்க்குக்கு போகலாம். அது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோட்டோடைப் மூலமா வந்துட்டு நம்ம கரெக்ட். எவ்ரிவன், என் பேர் ஸ்ரீனா. நான் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிற டாபிக்கில் பேச போகிறேன். டெஸ்டிங் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஐடியா, அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம பீப்புளை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மி பண்ணுறோங்கிறது என்னோட டாபிக். இவங்க சொன்ன மாதிரி வெபினார் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் நம்ம பீப்புள் கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சி அவங்க நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. So the conclusion of the DT delivery was by applying design thinking solution to unemployment become more targeted, creative and effective. If we focus on the practical results and seeking feedbacks, we can get a better solution. Thank you.